குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டென்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பர்ஃபெக்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் V3 வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். முன்னாடி நடந்து முடிஞ்ச செயலை சொல்கிறத நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நடந்து முடிஞ்ச செயலை தான் அங்கேயும் சொல்கிறோம். நடந்து முடிஞ்ச செயலை ஃபஸ்ட்டு நடந்த செயலை சொல்லும் பொழுது அதை எங்கே யூஸ் பண்ணுறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும், அதுக்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது பாஸ்ட் டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நடந்து முடிஞ்ச செயலை தான் நம்ம சொல்கிறோம். நடந்து முடிஞ்ச செயலில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய செயலை சொல்லும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும், அடுத்ததாக அதுக்கப்புறம் நடந்த செயலை சொல்லும் பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம சொல்லணும். இப்போது இதை தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருப்போம் ஐ வி யூ தே, அதாவது ப்ளூரல் வந்ததுன்னா ஹேவ் போடணும், சிங்குலர் வந்ததுன்னா ஹேஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்மளுக்கு சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ப், அதாவது ஹேட் ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, அப்போ எது வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கும் வந்து நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். பிஃபோர், ஆஃப்டர், வென், வைல், ஆஸ் சூன் as அண்டில், பிகாஸ், இது எல்லாமே இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஞ்சம் கீவேர்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வென், ஆஃப்டர், வென்னாக இருந்தாலும் சரி, ஆஃப்டராக இருந்தாலும் சரி, த MP டேஸ் என்டர் த ஹால், த ப்ரோக்ராம் டேஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச செயலை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அப்போது MP வந்து ஹாலில் என்டர் ஆனது தான் முதல்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நடந்த செயலை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். அடுத்ததாக நடக்கக்கூடிய செயலை சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போது when after the MP had entered the hall, the program started. புரியுதா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆஃப்டர் வி ஹேட், அதாவது வி ப்ராக்கெட்டில் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன், த ட்ரெயின் லெஃப்ட். அப்போ இதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியதுக்கு ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் வி ஹேட் ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன், த ட்ரெயின் லெஃப்ட். தேர்ட் ஒன் பாருங்கள். பிஃபோர் ஐ டேஸ் என்டர் த தியேட்டர், த மூவி டேஸ் ஸ்டார்ட். அப்போது இதில் பாருங்கள், எது முன்னாடி நடந்தது எது பின்னாடி நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்போது when I entered the theater, the movie had started. அப்போ முதல்ல எந்த செயல் நடந்துடுச்சு, படம் போட்டாச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, என்டர் ஆகியிருக்காங்க. அப்போது முதல்ல நடந்த செயலை சொல்லும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், அடுத்ததாக நடந்த செயலை சொல்லும் பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம சொல்கிறோம். ஃபோர்த்து ஒன் பாருங்கள். as soon as we dash buy tickets, they dash put up the houseful board. அப்போது ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன வருது, பை வந்து என்னவா, பையோடைய V3 என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட். as soon as we had bought tickets, they put up the houseful board. புரியுதுங்களா? இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடியது ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ப். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாவே நடந்து முடிஞ்ச செயலை தான் சொல்கிறோம். அப்போ நடந்து முடிஞ்ச செயலில் ஃபஸ்ட்டு செயலை சொல்லும் பொழுது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்லேயும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செயலை சொல்லும் பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே அங்கே V3 தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடிய வேர்பு ஒன்றே ஒன்று தான், ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நடந்த செயலை சொல்லும் பொழுது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்லேயும்,
அடுத்ததாக நடக்கிற செயலை சொல்லும் பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.